ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 4 கேஸ் கர்நாடகாவில் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, முஸ்லீமும் ஹிந்துவும் ஒன்றாக போகும்போது, அதாவது ஆண் பெண் சொல்கிறேன், குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு முஸ்லீம் பொண்ணு, பையன் ஹிந்து பையன். அப்படி இருக்கும் பொழுது ஹிந்து பையனாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, முஸ்லீம் அல்லாத பையன் ஒன்றாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பையனை செம்ம அடி அடிக்கிறாங்க. ஸோ இது இப்போ நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குது கர்நாடகாவில். ஒரு ஊரில் என்னென்னா, ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கிறாங்க. முஸ்லீம் பொண்ணு, ஹிந்து பையன். ஸோ அவங்க திருமணம் ஆனவங்களா என்னன்னு தெரில. அந்த பொண்ணு திருமணம் ஆனவள், ஆனால் அவளுடைய கணவனோடு வந்திருக்காளா அல்லது வேற ஒரு ஆணோடு வந்திருக்காளான்னு தெரியல. ஆனால் பையன் ஹிந்து பையன்தான். ஹிந்து பையன்றதோட அவர் கொஞ்சம் வயசானவராக வேறு இருக்கிறார். ஃபுல் முகம் தெரியல, பட் ஓரளவுக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது. அவங்க போய் கொஞ்ச நேரத்தில் கதவை திறந்துட்டா 6 ரவுடிங்க உள்ளே வராங்க. 6 பேரும் முஸ்லீம்கள் அந்த பையனை செம்ம அடி அடித்தாங்க. இது பெரும்பாலும் நிறைய இடத்துல நடக்கிறது. ஆனால் அதைவிட பயங்கரமான ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த பொண்ணையும் போட்டு செம்ம அடி அடித்தாங்க. அடித்தது மட்டும் இல்லை, அந்த பையனை அந்த ரூம்லேயே விட்டுட்டு அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் காரில், பஸ்ஸில், பைக்கில் இப்படி தனித்தனியாக போய் கேங் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 6 பேர் சேர்ந்த கும்பல் இதை பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு 3 பேரை பிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் 3 பேர் தலைமறைவாக இருக்கிறாங்க. இதே கும்பல் வேற ஒரு பெண்கிட்டையும் இதே மாதிரியே பண்ணியிருக்குது. அந்த வீடியோவும் சமீபமாக வந்திருக்குது. ஸோ இதே காரணத்துக்காக அதே 6 பேர் ஏற்கனவே போலீஸ் கேஸ் ஆகியிருக்கு. இருந்தாலும் மீண்டும் மீண்டும் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எப்படியும் பெயிலில் வந்துடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவெலாம் அவங்க தான் எடுக்கிறாங்க, அவங்களே தான் வெளியே விடுறாங்க. ஸோ அதனால தான் அவங்களும் மாட்டுறாங்க. அதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஒரே எய்ம், பயம் இருக்கணும் மக்களுக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே எய்மாக இருக்குது. ஆனால் இதை விட கொடுமையான சம்பவம் ஒரு 4 நாள் முன்னாடி அதே கர்நாடகாவில் வேறு ஒரு இடத்துல நடந்துச்சு. லெகவாவோ ஏதோ ஒரு இடம். அதில் ஒரு முஸ்லீம் பொண்ணும் ஹிந்து பையனும் கவர்மெண்ட் ஜாப்க்காக அப்ளை பண்ண போயிருக்கிறாங்க ஒன்றா. ஸோ அவங்க ஒன்றா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து கும்பலாக ஆட்கள் செம்ம அடி அடிக்கிறாங்க. இதில் கொடுமை என்னென்னா, அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் அண்ணன் தங்கச்சிங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் கேட்காம அடிக்கிறாங்க. எப்படி அவங்க அண்ணன் தங்கச்சி அப்படின்னா, ஆக்சுவலாக அக்கா தங்கச்சியோடைய பசங்க. ஒருத்தர் அக்காவுடைய பையன், இன்னொருத்தர் தங்கச்சியோடைய பொண்ணு. ஆனால் இந்த அக்கா தங்கச்சியில் யாரோ ஒருத்தர், குறிப்பாக இந்த பொண்ணுடைய அம்மா லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் பையனை திருமணம் பண்ணதுனால அந்த பொண்ணு முஸ்லீமாக இருக்கிறா, அந்த பையன் ஹிந்து தான் அந்த அக்கா தங்கச்சி ஆக்சுவலாக. ஸோ அதனால் அந்த பையன் ஹிந்துவாகவே இருக்கிறான். ஸோ அப்போ பெரியப்பா பொண்ணு அப்படிங்கிறது அண்ணன் தங்கச்சி தான் இல்லையா? ஸோ அதனால் ஒன்றா போயிருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் மதத்தில் அவங்க கூட கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அண்ணன் தங்கச்சி முறையில், அதாவது கூட பிறந்த தங்கச்சியை தவிர எல்லாமே அவங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்குது. ஸோ அதனால் அடித்தாங்களா என்னன்னு தெரியல. இன்னொன்று, இவங்க அந்த இன்டென்ஷன்லே போகலை. பொண்ணை தனியாக அனுப்பக்கூடாதுன்றதுனால கூட இந்த பையன் போயிருக்கிறான். ஆனால் இங்கே எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு விஷயத்தினால தான் பெரிய பிரச்சனை வருது. அது என்ன அப்படின்னா, இவங்க பர்தா போட்டு போகிறதாம். பர்தா பெண்ணுக்கு பாதுகாப்புன்றதுக்காக எடுத்துகிட்டு இன்றைக்கி அந்த பர்தா போட்டதுனாலேயே முஸ்லீம் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை இந்த மாதிரி சம்பவத்தினால 1 இல்லை 2 இல்லை, தினம் இந்தியா ஃபுல்லாக, ஆக்சுவலாக உலகம் ஃபுல்லாகவே நடக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் நிறைய நடக்குது. நீங்கள் யூடியூப்பை தட்டி பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படி ஹிந்து பையனோடு போகிறாங்க அப்படின்னா, பர்தா இல்லாமல் போயிட்டால் பிரச்சனை கிடையாது. இல்லாட்டினா ஒன்றும் பார்த்த உடனே முஸ்லீம் பொண்ணுலாம் கண்டுபிடிச்சிட முடியாது. அதையும் மீறி பர்தா போடுறீங்களா, அப்போ அவங்க மதம் சொல்கிற மாதிரி வேறு எந்த பையன் கூடயும் சேராமல் போகணும் இல்லையா? இப்போ 2ம் கெட்டானா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ இது ஆக்சுவலாக முஸ்லீம் மதத்தில் மட்டும் கிடையாது.
இப்போ கன்னிகாஸ்திரியே ஆக்சுவலாக வந்து மற்றவங்க கூட பைக்கில் போகக்கூடாது. ஆக்சுவலாக சொந்த அண்ணன் பைக்கில் கூட போகக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது சட்டமாக போடாமலே கூட ஜென்ரலாகவே பெண்கள் வந்து அந்நிய ஆண்களோட பைக்கில் போக மாட்டாங்க. ஜென்ரலாக எக்ஸப்ஷன் இருக்கிறாங்க. அதேமாரி தெரிஞ்ச ஆண்களோட கூட பைக்கில் போக மாட்டாங்க. ஆஃபீஸில் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நடந்து போய்க்குவாங்க, இல்லை பஸ்ஸு பிடிச்சி போய்க்குவாங்க, இல்லை ஆட்டோ பிடிச்சி தான் போவாங்க. எல்லா மதத்து பெண்களுமே ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி வண்டியில் போகிறது. ஸோ இந்த மாதிரி டூ வீலரில் போகிறது வந்து நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கர்நாடகாவில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல. கர்நாடகாவிலும் இது நடந்துருக்குது. ஒரு பையன் கூட போகிறான், அங்கே ஒரு முஸ்லீம் லேடி. உடனே கொஞ்சம் முஸ்லீம்ஸ் சேர்ந்து வண்டியை நிறுத்து, உன்னுடைய ஹஸ்பண்டோடைய நம்பரை கொடுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட பேசுகிறா, இந்த மாதிரி என்னை மிரட்டுறாங்கன்ட்டு. அப்போ வந்து நீ பேசலாம், நான் சொல்ல உன் நம்பரை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பேசி அந்த ஃபோனை கொடுத்த உடனே, உனக்கெலாம் வெக்கமாக இல்லை, இது மாதிரி உன் பொண்டாட்டி இன்னொருத்தங்க கூட அனுப்புகிற, உன்னால் தாண்டா நம்ம சமுதாயத்துக்கு கெட்ட பேர் அப்படி இப்படின்ட்டு கண்ணா பின்னன்னு திட்டி வர வச்சும் அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த பையனுக்கும் பையன் வந்து ஹிந்து பையன், ஹெல்மெட்டை கழட்டு, முதல்ல உன் மூஞ்சை காட்டு அப்படின்னு சொல்லி அந்த பையன் பொட்டெல்லாம் வச்சுருக்கிறான், கிளியராக ஹிந்துனே தெரியுது. ஸோ அவனையும் அடித்து அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த வீடியோவெல்லாம் முஸ்லீம்களே தான் எடுக்கிறாங்க. அப்போ சம்மந்தப்பட்டவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சு தான் அவங்க எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக 2 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டிலே வேலூரில் இந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா. ஒரு ஹிந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும், ஹிந்து பையனும் இல்லையோ முஸ்லீம் இல்லாத ஒரு பையனும் ஒரு முஸ்லீம் பொண்ணும் பர்காவோட தங்க கோயிலோ அந்த சைடு எங்கேயோ போயிருக்கிறாங்க. அப்போ நிறையா முஸ்லீம் பசங்க வந்து அவனை மிரட்டி, நீ போய்க்கோ, ஆனால் இது பர்தா வந்து புனிதமானது, இதை போட்டுட்டு வராத, பேரை கெடுக்காத, இதை அவுத்து வச்சுட்டு நீ பாட்டுக்கு போ, வேண்டான்னு சொல்லலை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களையும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு. இது ஆக்சுவலாக இந்த 4 நாள் முன்னாடி நடந்த சம்பவத்தில் அந்த அண்ணன் தங்கச்சி சொன்னோம் இல்லையா, பொண்ணு முஸ்லீம், பையன் ஹிந்து, கசின் பிரதர் சிஸ்டர்ஸ். அவங்க இரும்பு ராடாலே அந்த பையனை வச்சு செம்ம அடி அடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து நாங்கள் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லியும் கேட்காம செம்ம அடி அடிச்சிருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் வந்து அப்புறம் வந்து போலீஸ் கேஸ் ஆகியிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வந்து சில இடங்களில் போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க முஸ்லீம்ஸ். என்ன அப்படின்னா, திருமணத்திற்கு முன்பு ஆணும் பெண்ணும் பழகுவது விபச்சாரத்திற்கு சமம் அப்படின்னு. ஸோ இதை யாராவது மறுக்க முடியுமா? அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இல்லையா. லவ் வந்து அப்படி தான் இருக்குது இன்றைய காலகட்டத்தில். திருமணமே முதல்ல விபச்சாரம் தான் இங்கே இல்லையா. இயேசு சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரம் தான். ஸோ திருமணம் பண்ணிவிட்டு விபச்சாரம் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வேறு மதத்து பையன் போனால் மட்டும்தான் இவங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ முஸ்லீம் பையனே போகிறான்னு வச்சுக்கலாம், கல்யாணம் ஆகாமலே வேறு ஒரு முஸ்லீம் பொண்ணோட போகிறான்னா இவங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது அண்ணன் தங்கச்சின்னு நினச்சிக்கலாம், வேறு ஏதோ ஒரு உறவுன்னு நினச்சிக்கலாம். ஆனால் அது வந்து இந்த மாதிரி லவ் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது கள்ள தொடர்பாக கூட இருக்கலாம். ஆனால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ என்ன தான் கடுமையான சட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் இதை வந்து தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நிரூபிச்சிட்டே இருக்குது. ஸோ நிறைய நாடுகளில் வந்து இந்த பிரச்சனைக்காகவே வந்து இந்த பர்தாவெல்லாம் தடை பண்ணணும்லாம் சட்டம்லாம் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணாங்க. ஆனால் அப்புறம் கடுமையான எதிர்ப்பு வந்து அது தடை பண்ணலைன்னு நினைக்கிறேன் இந்த நாட்டிலையும். ஆனால் ஒருவேளை தடை பண்ணிட்டா இந்த பிரச்சனை வராது. ஏன்னா முஸ்லீம்கள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை. அப்படி இல்லையா, எல்லா பெண்களுமே, இந்து பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள் எல்லாருமே பர்தா போட ஆரம்பித்தாங்கன்னா அப்பையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ரெண்டுமே நடக்க போகிறது கிடையாது. ஆனால் முதல்ல சொன்னது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இதனால் பாதிக்கப்படுறதே முஸ்லீம்கள், அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னும் பொழுது இதை அவர்களே எதிர்ப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம ஈரானில் பார்த்தோம். ஈரானில் வந்து அந்த தர்பன்னா, ஸோ அதை வந்து அவங்களே கிழிச்சி எரிஞ்சாங்க. காரணம் ஒரு அங்கே வந்து ரொம்ப இதை வந்து மாரல் போலீசிங்னு சொல்லுவாங்க. அந்த அரசாங்கமே வந்து அந்த மாதிரி
தலைமுடி ஃபுல்லாக கவர் ஆகலைன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போகும். அப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு பெண் 18 வயதோ 23 வயதோ தான் அந்த பெண் போலீஸ் ஸ்டேஷனில் இறந்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த நாட்டு மக்கள் ஃபுல்லாக திரண்டு அதை எதிர்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கே அந்த மதத்தின் மீது வெறுப்பு வரும். ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் மீண்டும் தாய் மதத்திற்கு திரும்புவதற்கு. ஏன்னா இங்கே இந்த எல்லா கேஸ்லேயும் அந்த முஸ்லீம் தீவிரவாதம் பண்ண ரவுடிகளை எதிர்த்து கேஸ் கொடுத்த அத்தனை பேரும் முஸ்லீம் பெண்கள் தான், முஸ்லீம் ஆண்கள் தான். ஆக்சுவலாக முஸ்லீம் மதத்தில் மட்டும் இல்லை, எந்த மதத்துலேயுமே மதமே இல்லாமல் பார்த்தா கூட ஒரு பொண் கணவன் இல்லாத வேறு ஒரு ஆணோட பைக்கில் போனால் தப்பாக தான் பார்ப்பாங்க இல்லையா? ஆஃபீஸ்லேயே என்ன இவங்க அவங்க கூட பைக்கில் வராங்க அப்படின்னு கண்டிப்பாக பேச தானே செய்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் படிக்கும்போது வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக அந்த சம்பவத்தை எதிர்த்து தான் எல்லா கமெண்ட்டும் இருந்தது. ஸோ அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஏண்டா அந்த பொண்ணுக்கு தெரிந்த ஒருத்தனோட பைக்கில் போகிறது சேஃப்டி கிடையாது, முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவர் கூட போகிறது தான் சேஃப்டியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்கள் பெண்களை பாலியல் பலாத்காரம் நடக்கிற சம்பவமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எத்தனை பேர் டெய்லியும் ஆட்டோவில் கொடுக்குற அளவுக்கு வசதியாக இருக்கிறாங்க? ஆட்டோவில் என்ன கொஞ்சம் நெஞ்சமாக காசு வாங்குகிறாங்க? அடுத்தது பஸ்ஸில், அதை விட்டால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பஸ்ஸில் அத்தனை பேர்கிட்ட இடிபட்டு வர்றதுக்கு பதிலாக ஜென்யூனான ஒரு பர்சன் பின்னாடி, அதுவும் தனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பையன் பின்னாடி வர்றது கண்டிப்பாக பெண்ணுக்கு பாதுகாப்பு தான். ஸோ அதில் ஒரு வீடியோவில் பார்த்தா இதே மாதிரி பைக்கில் ஒரு முஸ்லீம் பொண்ணு வருது, இன்னொருத்த இந்த மாதிரி திட்டுறான், பைக்கை விட்டு இறங்குன்றான், யாரோடைய ஃபோன் நம்பரோ கேட்குறான். எதிர ஒரு முஸ்லீம் ஜோடி வண்டியில் போகுது, டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு அந்த முஸ்லீம் பொண்ணு என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே பிரச்சனையே முஸ்லீம்னால தான் வருதுன்னும் போது பாவம் பெண்களாலையும் எதுவும் பண்ண முடியாது. மற்றபடி ஜென்ரலாக முஸ்லீம்களுக்குள்ள அந்த ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப இருக்கும். முஸ்லீம் பெண்கள் மற்ற பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் சரி, முஸ்லீம் ஆண்கள் மற்ற முஸ்லீம் ஆண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் சரி. ஆனாலும் ஒரு சில சமயம் அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாகவும் முடிஞ்சிடுது. ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆட்டோவில் போக முடியாது, அந்தளவுக்கு காசு. மற்றபடி பார்த்திங்கன்னா பஸ்ஸு எல்லா ரூட்லேயும் எப்பயுமே வராது, அது நமக்கே தெரியும். பல மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும், பயங்கர கூட்டமாக வரும். ஸோ அதையெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் கணவனுக்கு தெரியாத ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் அவன் கண்டிப்பாக நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சு தான் அவன் அனுமதிப்பான். ஸோ கணவனுக்கு இல்லாத ஒரு அக்கறையை மற்றவர்கள் எடுக்கிறது கண்டிப்பாக தேவையற்றது தான். அதுக்காக இப்படி நடந்தால் தப்பே நடக்காதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் அதை 100% நம்மளால் தடுக்கவே முடியாது. பெரும்பான்மையான பாலியல் குற்றங்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கு வீட்டில் உள்ளவர்களால் தான் நடக்குதுன்னு சொல்லப்படுது இல்லையா? வீட்டிலே நெருங்கிய உறவினர்கள் இல்லையா, அப்பா உட்பட. அதை எந்த மத சட்டமுமே தடுக்க முடியாது. வீட்டுக்குள்ளே போய் யார் பார்க்க முடியும்? ஆனாலும் காமம் ரீதியான எந்த தவறு இருந்தாலும், மனித சட்டங்கள் மத சட்டங்கள்லேருந்து தப்பித்தாலும் கடவுளுடைய சட்டத்திலிருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. ஏன்னா கடவுள் சொல்கிறாரு, காமம்தான் மிகப்பெரிய எதிரி அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே நடக்கிற பிரச்சனைகள் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா சேர்றதை பற்றி கிடையாது. இந்து பையனும் முஸ்லீம் பையனும் ஒன்றா பைக்கில் போகிறத பற்றி யாருமே பிரச்சனை பண்ணுறது கிடையாது. இந்து பெண்ணும் முஸ்லீம் பெண்ணும் ஒன்றாக எங்கே போகிறதுக்கு, ஆக்சுவலாக கோயிலுக்கே போனால் கூட முஸ்லீம்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணுறது கிடையாது. ஏன்னா முஸ்லீம் பெண்கள் நிறைய பேர் இந்து கோயிலுக்கு போகிறாங்க, பர்தாவோடவே கூட. ஸோ அதையும் அவங்க ஒன்றும் எதிர்க்கிறது கிடையாது. அவங்க எதிர்க்கிறது என்னென்னா, இந்து ஆண் அல்லது வேறு மதத்து ஆணும் முஸ்லீம் பெண்ணும் ஒன்றாக போகிறது தான். அதுவும் எப்போ? திருமணத்திற்கு முன்பு. திருமணத்திற்கு பின்பு அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு 2ல் 1 கண்டிப்பாக நடந்துடும். ஒன்று அந்த பொண்ணு இந்துவாக மாறிடுவா, அல்லது அந்த பையன் முஸ்லீமாக மாறிடுவான். ஸோ 2மே அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ 2ம் கெட்டானா இருக்கும் பொழுது, சப்போஸ் அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன பண்ண முடியும்? ஏன்னா முஸ்லீம் மத சட்டம் திருமணத்துக்கு முன்னாடி பழகிறதுக்கே அனுமதி கொடுக்கல அப்படின்போது, நீ அதை மீறிட்டனும்போது முஸ்லீம்களுடைய சட்டத்தின் பாதுகாப்பில் இருந்து அந்த பெண் வஞ்சிக்கப்படுறா.
ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அதுக்கு இவ்வளோ வன்மையாக அடிக்கிற அளவுக்கு போக தேவையில்ல. ஆனாலும் இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு சொன்ன சம்பவம். ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறாங்க, ஒரு முஸ்லீம் பொண்ணும் இந்து பையனும். அப்போ அந்த பையனை அடித்து போட்டு பொண்ணை இட்டுட்டு போயிட்டு காட்டு பகுதியிலலாம் இட்டுட்டு போய் ரேப் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ இந்த ரேப் மட்டும் இல்லை, இது முன்னாடி நிர்பயா கொலை வழக்கு டெல்லியில் நடந்துச்சு இல்லையா? இந்த எல்லா சம்பவங்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு தவறான எண்ணத்தில், தவறானன்றது இந்த காமத்தின் எண்ணத்தில் ஆணும் பெண்ணும் இருக்கும் பொழுது தான் இந்த தவறு நடக்குது. அதாவது மற்றவர்களும் அதனால் தூண்டப்பட்டு பாலியல் பலாத்காரம் பெரும்பாலும் இப்படி தான் நடக்குது. இது மனிதர்கள் செய்கிறது தப்பு தான் இருந்தாலும் இது ஒரு விதத்தில் கடவுள் கொடுக்கும் தண்டனை தான். திருமணமாகி காமத்தில் ஈடுபட்டு பிறக்கிற குழந்தைய வளர்க்குறதே இன்றைக்கி மிகப்பெரிய தண்டனையாக தானே இருக்குது. ஸோ திருமணமாகி காமத்தில் ஈடுபட்டாலும், திருமணம் ஆகாமல் காமத்தில் ஈடுபட்டாலும் அதற்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கவே செய்கிறது. ஸோ அதனால தான் கடவுள் சொல்கிறார், அந்த காமம் என்ற சாத்தானை முற்றிலுமாக அழிச்சிடுங்க மனசிலிருந்து. ஸோ அதை அழிப்பதற்கு என் ஒருவனை நினைவு செய்யுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அவரைத்தான் சிவன் இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருவரே. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நம்முடைய உயிர் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. ஸோ அந்த ஆத்மாவில் தான் பல ஜென்மமாக நாம் சேர்த்து வைத்த பாவம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் ரூபத்தில் பதிவாகி இருக்குது குணங்களாக. ஸோ அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது அது வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ அந்த குணங்களையே முற்றிலும் அழிக்கணும் அப்படின்னா எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய பரமசிவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். கடவுள் இந்த உலகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆல்ரெடி அவர் 87 வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் வருடம் தான் இருக்குது உலகம் அழியிறதுக்கு. ஸோ அதனால தான் இத்தனை இயற்கை சீற்றங்கள், பல நோயெல்லாம் வர்றதை நம்ம பார்க்குறோம். கலியுகம் அழிந்து என்ன ஆகும்னா மீண்டும் சத்தியுக சொர்க்கமாக மாறும். அங்கே காமம்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு விதத்தில் இப்படித்தான் மனிதர்களுக்கு இதுவரை காமத்தில் விழுந்ததற்கான தண்டனை கிடைக்குதோ, பல விதத்தில் கிடைக்குது. ஸோ அதில் இதுவும் ஒரு விதம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நல்லா மிங்கிள் ஆகிட்டாங்க இல்லையா? எல்லா இடத்துலையுமே முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸு, ஹிந்துஸு எல்லாம் ஈக்குவலாகவே இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த லவ் எல்லாம் பண்ணும்பொழுது தானாகவே மற்ற மதத்தின் மீதும் வர ஆரம்பிக்கும். அதற்கான தண்டனை இந்த மாதிரி சம்பவங்கள்னால கிடைக்குது. இதுக்கு அஸ்திவாரம் என்ன? காதல், காமம். அதனால் வர பிரச்சனை தான் இது. ஸோ அதனால தான் காதல், காமம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மதங்கள்லையுமே அப்பா அம்மா பார்த்து தான் திருமணம் செய்து வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அதுதான் பாதுகாப்பு. அல்லது குறைஞ்சபட்சம் அவங்கவுங்க மதத்திலே லவ் பண்ணிக்கலாம். முஸ்லீம் மதத்தில் அந்த லவ்க்கு கூட அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதில் அப்பா அம்மாட்ட சொன்னால் அவங்களே பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ எப்போவுமே மற்றவர்கள்கிட்ட அன்பாகவே இருந்தால் கூட ஒரு விலகிய தன்மை இருக்கணும். பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்குமே. அதுதான் நிரந்தர பாதுகாப்பு அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ கடவுள் சொல்கிற அந்த ஞானமாகிய முரளியை தினமும் கேட்போம். அது மட்டுமே நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். மற்றபடி மத கலவரம்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும். இப்போ ஆல்ரெடி அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அங்கங்கே வெடிக்குது ஸ்லைட்டாக. கடைசியில் இதில் தான் ரத்த ஆறு ஓடுன்றார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையில் அப்போ நடந்ததெல்லாம் சும்மா ட்ரைலர்ன்றார். நாம் விலகி சாட்சியாக பார்க்கணும். நாம் ஆத்மா, அழியக்கூடிய உடம்பு கிடையாது. உடம்புக்கு தான் மதம். அழிவற்ற ஆத்மாவுக்கு ஒரே ஒருத்தர் கடவுள் மட்டுமே. ஸோ அவருடைய நினைவில் இருக்கணும். மற்றபடி எல்லோரும் சகோதரர்கள் தான். எல்லோரையுமே சகோதரியாக பார்க்கணும். குறைஞ்சபட்சம் மற்ற மதத்தை சார்ந்தவர்களையாவது சகோதரியாக பார்க்கலாம்ல. முஸ்லீம்களை இந்துக்கள் பாய்ன்னு கூப்பிட்றாங்களே, அதோடைய அர்த்தமே சகோதரன் தான் அர்த்தம். ஸோ அப்படி சகோதரனாக பார்க்காததுக்கு தான் நம்ம அனுபவிக்கக்கூடிய அத்தனை தண்டனை, அத்தனை நோய் எல்லாமே.
ஸோ சினிமாக்காரனுங்க புரட்சின்ற பேரில் அப்படி இப்படின்னு லவ், வேறு ஜாதிக்கு இடையில் லவ், பணக்காரனுக்கும் ஏழைக்கு இடையில் லவ், இந்த மதத்துக்கும் அந்த மதத்துக்கும் இடையில் லவ். அவன் சுவாரஸ்யமாக இருக்கணும்னு காசு பார்த்துட்டு போயிடுறான். ஆனால் உருள்றது மனிதர்களுடைய தலை. அதனால் சினிமாவை புறக்கணித்து இறைவனின் பக்கம் உங்களுடைய புத்தியை செலுத்தினால் இது போன்ற சாத்தானின் சிற்றின்பத்தில் புத்தி மயங்காது. அதில் மயங்கிட்டாலே நமக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் சாத்தான் விட மாட்டான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.